வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரயில்வே துறையிலேருந்து வரக்கூடிய கிட்டத்தட்ட 11,000 காலி பணியிடங்களை வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் தேவை, ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற A to Z டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வந்தீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. வாங்க அப்படியே கூட போகலாம். ஸோ இந்தியா ரயில்வே துறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதவி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதவி கலெக்டர் பணிக்கு விண்ணப்பிக்கும், அதாவது டிக்கெட் கலெக்டர், அதாவது கலெக்ட் பண்ணுற பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பணிக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 18லேருந்து 30 வயசு வரையும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் காலி பணியிடங்களோட எண்ணிக்கை 11,250 காலி பணியிடங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆள் சேர்ப்பு வரையும் RRB 16,000 பணியிடங்களை நிரப்புவதற்காக அறிவிப்பு வெளியிட உள்ளது. அதாவது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட உள்ளது அப்படின்ற மாதிரி தான் போட்டுருக்காங்க, இன்னும் வெளியிடலை. ஸோ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்குள்ளே வந்து இந்த பணி வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிசி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு இந்த மாதம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சில காரணங்களால் பணியிடங்களை நிரப்ப பணி அடுத்த மாதம் செப்டம்பரில் தொடங்க அறிவிப்பு விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்சேர்ப்பு வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்தியன் ரயில்வே கவர்மெண்ட் அந்த லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்குன்றதையும் கொடுத்துருக்காங்க. டிசி பணிகளுக்கு முயற்சிக்கும் விண்ணப்பதாரர்கள் 18லேருந்து 30 வயசு வரை இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா SC ST OBC விண்ணப்பதாரர்களுக்கு வயது தளர்வு உண்டு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஏஜ் லிமிட்டும் வந்து குறிப்பிட்டுருவாங்க. இதுக்கான விவரங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்டிங் வரத்துக்கு, அதாவது அந்த அறிவிப்பு வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியா அல்லது பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ரயில்வே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தெரிவிக்கிறது. ரயில்வே டிசி பணிக்கான விண்ணப்பதாரர்களின் உடல் தரங்கள் ஆய்வு செய்யப்படுகின்றன. அதாவது ஒரு குறிப்பிட்ட உயரம் மற்றும் பார்வை குறைபாடு இல்லாதவர்களாக இதற்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் மருத்துவ பரிசோதனை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மருத்துவ சோதனை நடத்தியே தான் வந்து வழக்கமாக வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த தகுதி அனைத்தும் உள்ள விண்ணப்பதாரர்கள் ரயில்வே டிக்கெட் கலெக்டர் வேலை பெறலாம். வேலையில் வந்து சேர்ந்தப்பே வந்து பார்த்திங்கன்னா 35,000 சேலரி வந்து சம்பளம் வந்து பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. பணியிடங்களை நிரப்புவது தொடர்பான அறிவிப்பு முழு விவரமும் வந்து பார்த்திங்கன்னா தெரிய வரும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரயில்வே வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதம், ஸோ கன்ஃபார்மாக இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டுருவாங்க. ஸோ அதுக்கான முன்கூட்டியான அறிவிப்பு தான் இது. ஸோ இந்த வேலை எப்போ வரும் அப்படின்றத அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ஸோ அதே மாதிரி வேறு டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான அனைத்து வேலைகளுமே வந்து போட்டுட்டு தான் இருக்கும். ஸோ இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.